இது தெரிஞ்சா இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க தான் பாஸ். ஒரு துணி கடையில தீபாவளி, பொங்கல் போன்ற ஃபெஸ்டிவல் டைம்ல சேல்ஸ் அதிகமா இருக்கும். ஒன்ஸ் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து எந்த ஃபெஸ்டிவலும் இல்லைன்னா சுத்தமா வியாபாரம் இருக்காது. அகைன் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தா வியாபாரம் பூம் ஆக ஆரம்பிச்சிடும். இதே ப்ராசஸ் தான் ஹோல் இந்தியாவோட எக்கனாமிக் சைக்கிள். பிசினஸ் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், மக்கள் தாராளமா செலவு பண்றதுன்னு நாட்டுடைய ஜிடிபி நல்ல growthல இருக்கும். அப்படி ஓவர் பீக்ல இருந்தா இன்ஃபிளேஷன் வந்துருமேனு அதை கட்டுப்படுத்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துவாங்க. சோ பணப்புழக்கம் குறைய ஆரம்பிக்கும். இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆனா நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிரும். இதை தான் ரெசஷன் சொல்றோம். சோ இதை பூஸ்டப் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. கம்மியான இன்ட்ரெஸ்ட்க்கு பணம் கிடைக்குதுன்னு மக்கள் லோன் அவைல் பண்ணி தன்னுடைய பிசினஸை டெவலப் பண்ணுவாங்க. இதனால வேலை வாய்ப்பு, பணப்புழக்கம் அதிகமாகி அகைன் எக்கனாமி பூம் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்ஃபிளேஷன் ரெசஷன்ல இருந்து எக்கனாமியை ஸ்டெடியா வச்சுக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் தேவை. இதுல எக்கனாமி எக்ஸ்பான்ஷன்ல இருந்தா பங்கு சந்தை புல்லிஷ் மோட்லயும், ரெசஷன்ல இருந்தா பேரிஷ் மோட்லயும் இருக்கும்.